நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க போகுது? இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பல லாங்குவேஜில் வந்து ஒளிபரப்புறதுனால, ஸோ அடுத்ததா என்ன நகரும், என்ன மாதிரி கதை போகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான். இப்ப அபி வந்து ஒரு ரிப்போர்ட்ட மறைச்சிருந்தாங்க இல்லையா? அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணணும். அதை எப்படியோ வந்து முரளி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு மத்தியில் எல்லாத்துக்கு மத்தியிலையும் போட்டு உடைச்சிட்றாரு. ஆரம்பத்தில் அபி மேலே கோவப்படுறாங்க, ஏன் இப்படி நீ மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அபிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே முரளி வந்து அபியோட அத்தைக்கிட்ட சொல்லி வச்சதுனால அபியோட அத்தை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முரளிக்கே அபியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் முரளி பயங்கர நல்லவனாக வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, முரளியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் நான் ஆப்ரேஷனுக்கே சம்மதிப்பேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுறாப்புல சிவராமன். இப்படி சொன்னால் அபி எப்படி சம்மதிக்காமல் இருப்பாங்க? ஸோ சம்மதிச்சிட்றாங்க. ஸோ நம்ம முரளி பயங்கர சந்தோஷம், ஏன்னா அவர் நினச்சது நடக்குது இல்லையா? ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவராமன் தான் முரளி எப்படியாப்பட்ட ஆள், அவன் தான் அஞ்சலியோட வீட்டுக்காரரு அப்படிங்கிற உண்மை தெரிய வரும். ஆனால் சிவராமனை பிடிச்சி தள்ளி விட்டு கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாப்புல. ஸோ என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கடைசியில் ராகவுக்கும் அபிக்கு தான் கல்யாணம் நடக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள்.